அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நாம் இருந்தோம் என்றால் நம்மளை அசைக்க யாரால் முடியும்? இல்லை, ஏனென்றால் நம்மோடு இறைவன் இருக்கிறார். அந்த நிறைவு தான் நம்மளை வழிநடத்துகிறது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 2, இறைவார்த்தை 1-3 முடிய. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம். நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சின்னத்துக்கு ஆளானோம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் பாவங்கள் பெருகும்போது தான் அழிவுகளும் வருகிறது, இல்லையா? நாம் முன்பு போல் எப்படி முன்னோர்கள் இருந்தார்களோ அதுபோல் கடவுளை அறியாமல் இருக்கும்போது, இயேசுவை நம்பாமல் இருக்கும்போது நாமும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஏனென்றால் அதிகாரத்தோடு வாழ்பவர்கள் எல்லாருமே நம்மளை அடிபணிய வைத்தார்கள், இல்லையா? அவர்கள் வல்லமை, ஆற்றல் எல்லாமே. ஏனென்றால் இறைவன் தானே அதிகாரிகள் அனைவரையும் ஏற்படுத்துகிறார். அவர் கொடுக்கவில்லை என்ற அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்குமா? இல்லை. நான் என்ற அந்த அகங்காரத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் இறை சித்தம் என்று நம்பும்போது அனைத்துமே நிறைவாக நடக்கும். அப்போ நாம் பாவங்களில் வாழ்ந்ததால் நாம் இறந்தவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுதுதான் பாவத்தை விட்டு நாம் வெளியில் வரும்போது தான் நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அப்பொழுது நாம் எப்படி இருந்தோம்? இறைவனுக்குள் வராத நிலையில் இருக்கும்போது உலக போக்கின்படி என்னென்ன பாவங்கள் செய்ய வேண்டும், இதெல்லாம் பாவம் இல்லை என்று சொல்லும்படி நாம் அனைத்து பாவங்களிலும் மூழ்கி இருந்தோம், இல்லையா? தீமைகளுக்கு அடிபணிந்து நடந்தோம். அதுதான் நமக்கு நன்மையாக தெரிந்தது. இறைவார்த்தையோ அதுவோ நாம் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இறைவனுக்கு வந்த பிறகு, இறைவனுக்குள் வந்து இறைவனுடைய சித்தத்தை அறிந்த பிறகு நாம் எப்படி இருக்கிறோம்? அப்படி பாவத்தின் மொத்த சம்பளமாக நாம் வாழும்போது தான் கடவுளுடைய சினத்துக்கு ஆளாகிறோம். அவர் ஒவ்வொரு நேரமும் பாவம் செய்யும் போதும் சுட்டி காட்டுகிறார், இது பாவம் என்று. ஆனால் நாம் அதை கண்டுகொள்வதே இல்லை. அந்த கண்டுகொள்ளாதல் காரணம்தான் அவருடைய சினம் நம் மீது பற்றி எறிகிறது. ஒரு நொடி சினம்தான், ஆனாலும் மறுநொடி நாம் மன்றாடும் போது அவருடைய பேரிரக்கத்தால் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அப்போ நாம் பாவத்தை விட்டு முழுமையாக வெளியே வர வேண்டும் என்றால் எப்படி நடக்க வேண்டும்? எந்த நிலையில் இருக்க வேண்டும்? நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறோமா? அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்காக எண்ணங்களில் நாம் கொண்டு வருகிறோமா? நம் சொல், செயல், சிந்தனை அனைத்துமே பாவத்திற்கு வழி நடத்துகிறது, இல்லையா? ஒவ்வொரு காரியத்தும் நாம் இப்பொழுது நல்லா இருக்க வேண்டும் என்றால் பிறரை வீழ்த்துகிறோம், அதுவும் பாவம் தானே. நாம் முன்னேறுவோம், இறை சித்தம் எப்படியோ அதன்படி நாம் நடப்போம். என்ன உழைத்தாலும் நாம் கொண்டு போவது ஒன்றுமே இல்லையே, இல்லையா? நமக்கு பசி என்று ஒன்று இல்லை என்றால் நாம் உழைப்போமா? உழைக்க மாட்டோம்ல. அதுபோல தான் தேவை என்று ஒன்று இருக்கும்போது, தேவைக்கேற்ப நாம் உழைக்கும்போது எல்லாமே ஒரு நிறைவாக இருக்கும். தேவைக்கு மேலாக உழைக்கும்போது அதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். அந்த பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது நமக்கு தூக்கம் வராது. ஒன்றுமே இல்லாதவர்கள் நிறைவாக தூங்கி எந்திப்பார்கள், இல்லையா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? அவர் தந்ததை பெற்றுக்கொண்ட நிலையில் நிறைவுள்ள மக்களாக வாழ்கிறோமா, நிறைவற்ற மக்களாக வாழ்கிறோமா? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆண்டவரே, நாங்கள் முற்காலத்தில் வாழ்ந்தது போல் இப்பொழுதும் இந்த காலத்திலும் வாழ்கிறோம். பாவங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே. உலக போக்கில் எங்கள் ஊனியல்பின்படி நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இச்சை என்னென்ன எங்கள் கண்களுக்கு விருந்தாக இருக்கிறதோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அதனால் எங்கள் கண்கள், எங்கள் செவிகள், ஆண்டவரே, எங்கள் நாவுகள் அனைத்தையும் தூய ஆவின் மூலமாக எங்களை சுத்திகரித்து இந்த பாவ நிலையிலிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை நிறைவாக நீர் வழிநடத்த வேண்டும் என்று உம்மை விரும்புகிறோம் ஆண்டவரே. நீர்தாமே எங்களை பாதுகாக்கும், அடைக்கலத்துக்கும் ஆண்டவரை அரவணைத்துக் கொள்வதற்கும் நிறைவானவர். அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.